ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். தேங்காய் துருவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து அருவாமனை இல்லாமல் ரிலாக்ஸ்டாக வந்து நம்ம ஈஸியாக வந்து எப்படி துருவுறது அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம துருவி வச்சிட்டோன்னா 1 வீக் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்படி தான் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை 4 days ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நான் வந்து ஒரு மூடி தேங்காய் தான் நான் அன்றைக்கி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே ஒரு தேங்காய் தான் வச்சுப்பேன். அது எனக்கு 4 நாள் வரைக்கும் வரும். நீங்கள் வந்து இதே ப்ரொசீஜரில் 2-3 தேங்காய் கூட வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மூடியில் ஒன்று கூட ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்து இதை நான் கொஞ்சம் சில்லாக வந்து கத்தி வச்சியோ இல்லை ஸ்பூனோட ஒரு பேக் சைடு வச்சியோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மூடி உடைச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு 5 minutes மட்டும் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா வந்து கட்டாக வந்துடும். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு வைப்பரில் ஒரு சுற்று 2 சுற்று மட்டும் போட்டு எடுத்துட்டா நல்லா சூப்பரான துருகல் ரெடி ஆயிரும். நான் வைப்பரில் 2-3 தடவை வந்து போட்டு எடுத்தனால இப்போ நல்ல துருகலாக வந்துடுச்சு. இது வந்து எனக்கு 4 days வரைக்கும் வரும் எனக்கு. அப்புறம் 4 daysக்கு அப்புறம் நான் திருப்பி இந்த மாதிரி ப்ரொசீஜரில் செஞ்சு வச்சுப்பேன். இந்த டிப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.